என் பேர் ஜோஷிமணி. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், அகிலிமாத்தூர் கிராமத்தில் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் படித்து முடித்ததுக்கப்புறம் 2 வருஷம் வேலை தேடிட்டு வெளியே சுற்றிட்டு இருந்தேன். இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர், வரகுடம், மறைமலை நகர் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மாவட்டம், பக்கத்து மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வேலைக்கு எடுக்கலை. சரி, இங்கே தான் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு நாங்கள் போனால், சென்னையிலே உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து பெங்களூர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவாய்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி இடத்துல தான் இப்படி இருக்குது, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுற கம்பெனிக்காவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணேன். அங்கேயும் வந்து லோக்கல் பசங்களுக்கு தான் வேலை தருவோம், உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து தள்ளி விட தான் பார்க்குறாங்க. யாரும் வந்து எங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டுறாங்க. மாவட்ட நிர்வாகமும் மத்திய நிர்வாகமும் எங்களுக்கு வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து தகுந்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருமாறு நான் கேட்டுக்கிறேன். அப்பா வந்து இங்கே வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நானும் வந்து பகுதி நேரமாக தான் முதல்ல ஈடுபட்டேன். அந்த இயற்கை விவசாயத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக வந்ததுனால முழு நேரமாக அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவராக கூடவே முழு நேரமாக நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகா, நெல் அந்த மாதிரி கலப்பிடமாக தான் பயிர் வைப்போம். எங்களுக்கும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால எங்களோட தேவைக்கும் நாங்கள் எடுத்துப்போம். அதேமாரி வெளியே வியாபாரத்துக்கும் கொடுத்துருவோம். இயற்கை முறை விவசாயம் பண்ணுறதுனால போதிய லாபம்லாம் இல்லை, மன நிம்மதியாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் ஜெயசீதாராமன். நான் மாத்தூர் கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம். அது மாத்தூர் கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். இயற்கை முறை விவசாயம் பார்த்துருந்துச்சுன்னா எங்கள் பசங்க 2 பேர், எங்கள் பிள்ளைங்க 2 பேருமே பிஇ படிக்க வச்சேன். பிஇக்கே மரியாதை இல்லை, படிப்புக்கு ஏற்ற வேலையும் இல்லை. அதனால் எங்கே போனாலும் வேலை இல்லைன்னு துரத்துறாங்க. அதனால் சரி, என் கூட கொஞ்சம் விவசாயம் பார்த்துட்டு கூட இருப்பா. இருந்தாலும் ஒரு படித்த படிப்புக்கு விவசாயம் பார்க்குறதுக்கு நல்ல சுகமாக இல்லை. அதனால் எங்கன்னா வேலை கிடச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் கவர்மெண்ட்டையும் எதிர்பார்க்குறோம். முதல்ல பிஇ படித்த பசங்களுக்கு எங்கேயுமே வேலை இல்லாமல் இருக்காங்க. என் பிள்ளைன்றது இல்லை, மற்றவங்களும் பிஇ படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க. சரி, கூட இருக்கிறதுனால கொஞ்சம் இயற்கை முறையில் விவசாயம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு கூட வச்சுன்னு இருக்கேன். அவனுக்கு பிஇ படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தகுந்த வேலை ஏற்பாடு கொடுத்தா நிர்வாகம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.